வாசிப்போமா அந்த 14ஆம் வசனத்துல, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். ஆமென். இங்க இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் சொல்லி தேவன் சொல்கிறார். சிறையிருப்பை திருப்புவது மாத்திரமல்ல, அவர்கள் பாழான நகரங்களை கட்டி உங்க வாழ்க்கையில பாழான காரியங்கள், முடிந்து போன காரியங்கள், திரும்பி பார்க்க முடியாத காரியங்கள், உங்களுக்கு கிடைக்க பெறாத காரியங்களை திரும்ப கட்ட போறீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க பகுதியில் இருக்க ஜனங்களுக்கு இந்த பாழான நகரங்கள், உங்களை சுற்றி இருக்கிற குடும்பம், நான் சொன்னேன் இல்லையா, அவங்க கதையை கேட்கும்போது நம்ம குடும்பம் எவ்வளோ பரவாயில்ல, இவங்க கதையை கேட்கும்போது என் வாழ்க்கை எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இப்படி உங்ககிட்ட இருக்கிற அந்த ஜனங்களுடைய காரியங்களை நீங்கள் இயேசுவின் நாமத்தினால விடுதலையாக்க போறீங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக மாற போறீங்க. நமக்கு நாமே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய கரம் உங்களை நடத்திட்டு தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்க கூட இருக்கிறது கர்த்தர். நம்முடைய நிழல் நமக்கு வெளிச்சம் இல்லாத போது நமக்கு தெரியறது இல்லை. சூரிய வெளிச்சமோ இல்லை இந்த லைட் இருக்கும்போது தான் நமக்கு நிழல் தெரியும். இல்லைன்னா நிழல் நமக்கு தெரியுமா? அப்போ நிழல் விட்டுட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறோமா? இல்லையே, நம்ம கூட தான் இருக்கு. அப்படிதான் ஆண்டவருடைய நடத்துதல் உங்க கூட எப்பவுமே இருக்குங்க. நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் அது புரியும். நமக்கு தெரியலனாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட போறதில்ல. அவர் நடத்தும் பாதைகள் அதிசயமானவர்கள். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? பாழான நகரங்களை கட்ட போறீங்க. நீங்க ஒரு இடத்துல கால் எடுத்து வைக்க போறீங்க. அந்த பாழான நகரத்தை அங்க நீங்க கட்ட போறீங்க. நீங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோடு ஒரு உறவுல இருக்க போறீங்க. அவங்களோடு நீங்க அவங்க கிட்ட பாழான நகரத்தை கட்ட போறீங்க. அவங்க கிட்ட இருக்க குணாதிசயத்தை மாற்ற போறீங்க. அவங்க கிட்ட இருக்க எண்ணங்களை மாற்ற போறீங்க. அவங்க ஒருவேளை தற்கொலைக்கு நேராக கூட இருந்திருக்கலாம். நீங்க பேசுவதனால அவங்க விடுதலை ஆக போறாங்க. நீங்க பேசுவதனால அவங்க ஜீவன் பெற போறாங்க. இந்த கிறிஸ்மஸ் திருச்சபையில ஒரு விசேஷித்த தன்மை என்னவென்றால், பாழான நகரங்களை கட்ட போகிறோம். இந்த பட்டணத்துல, இந்த மதுரை பட்டணம் மட்டுமல்ல, அநேக பட்டணங்கள்ல நம்முடைய ஊழியம் ஒரு 4 செவத்தோட மொழிய போறது இல்லை. இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊழியம். அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன செய்கிறார்? இந்த கிறிஸ்மஸ் திருச்சபையில் இருக்க உங்களை எழுப்பி தேவனுடைய கரமாக, தேவனுடைய வாயாக உங்களை மாற்றி பாழான நகரங்களை கட்ட போகிறார். அநேக குடும்பங்களை கட்ட போகிறார். என் சபையை கட்டுவேன் சொல்லி இந்த சபைக்கு மட்டுமல்ல, இந்த சபையில் இருக்க உங்கள் மூலமாக அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்ட போகிறார். அல்லேலூயா. பாழான நகரங்கள், இன்னைக்கு தேசம் முழுவதும் நகரங்கள் எல்லாம் பாழாய் கிடக்குது. குடும்பங்கள் எல்லாம் பாழாய் கிடக்குதுங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரேபிட்டோவில் வந்தேன். வழக்கம் போல் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வந்தேன். ஆள் பார்த்தா நல்லா வாட்ட சட்டமாக முரட்டாலாக இருந்தார். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, நீங்கள் மேரிடா ப்ரோ அப்படின்னு. இல்லை ப்ரோ, நான்லாம் முரட்டு சிங்கிள் அப்படின்னாரு. ஆளும் முரட்டாக இருப்பேன், சிங்கிள்லேயும் முரட்டாக இருப்பேன் அப்படின்னாரு. பரவாயில்லையா ப்ரோ? ஏன் ப்ரோ இத்தனை நாள் ஆச்சு, மேரேஜ் முடிச்சிடலாம்ல? முடித்தேன் ப்ரோ, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. ஒரு குழந்தை பிறந்துச்சான். அந்த குழந்தைய கூட கண்ணில் காட்ட மாட்டாங்களாம். அம்மா வீட்டில் இருக்காங்களாம், அவங்க வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்களாம். எங்கள் அம்மாவை விட்டுட்டு வர சொல்கிறா அவ, நான் எப்படி விட்டுட்டு வர்றதுன்றாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ குடும்பங்கள் இன்னைக்கு அழிந்து கிடக்கிறது, எவ்வளோ குடும்பங்கள் நரகத்திற்குள்ளாய் போய்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்களை எல்லாம் கட்டும்படியாக தேவன் இன்னைக்கு கிறிஸ்மஸ் டே வைத்திருக்கிறார், உங்களை வைத்திருக்கிறார். பாழான நகரங்களை எல்லாம் கட்டும்படியாக பிசாசானவன் என்ன செய்கிறான்? முடிந்த வரைக்கும் அவன் என்ன செய்கிறான்? கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசுவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்குவதற்காக உங்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவ ராஜ்யம் உங்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, கரங்கள்ல இருக்கிறது, நம்முடைய கரங்கள்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம எடுக்கிற டிசிஷன், நம்ம பேசுகிற பேச்சு தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது.
அல்லேலூயா. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய இனிமேல் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள், பாழான நகரங்களை கட்ட போகிறீங்க. இன்னைக்கு நம்முடைய திருச்சபை மூலமாக அநேக குடும்பங்களை நாம் கட்டப்போகிறோம். அடுத்து அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளில் குடியிருந்து நகரங்களை கட்டி விட்டுறது மட்டும் இல்லை, அவைகளில் குடியிருந்து ஆமென் திராட்சை தோட்டங்களை நாட்டி. போதும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, லேண்டை வாங்குவாங்க, பில் பண்ணுவாங்க, அதை சேல் பண்ணி விற்றுருவாங்க, அதோட விட்டுருவாங்க. நம்ம அப்படி இல்லைங்க. ஒரு குடும்பத்தை பாழானதை கட்ட போகிறோம், அவைகளில் குடியிருக்க போகிறோம், அவங்களோட டிராவல் பண்ண போகிறோம், அவங்களுக்கு நம்ம தேவ வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க போறோம், அவங்கள நம்ம சீஷர்களாய் மாற்ற போகிறோம், அவங்களும் எழும்பி நம்மை போல இயேசுக்காய் பிரகாசிக்கும்படியாக நாம் அவர்களை உருவாக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென். உங்க மூலியமா சீஷர்கள் உருவாகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? கர்த்தர் உங்கள் மூலமா செய்ய போற. ஏன்னா இன்னைக்கு இந்த திருச்சபையில அவர் பேசுகிறார்னா, தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு கேட்குதுன்னா, நம்மை முன்குறித்திருக்கிறார். தாயின் கருவில் முன்குறித்ததுனால்தான் இன்னைக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் பாழான நகரங்களை கட்ட போறீங்க. ஏன் வாழ்க்கை இருளில் இருக்கு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கை வெளிச்சத்துல தான் இருக்கு. உங்களுக்கு தெரியல, நீங்க அதை புரிஞ்சு கொள்ள முடியல. இன்னும் உங்க வாழ்க்கை வெளிச்சத்துல தான் நடந்துட்டு இருக்கு. உங்க வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து, ஆமென், அவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணி குடியிருந்தனா, அவங்க கூட வீட்டில் போய் இருக்கிறது இல்லைங்க, அவங்க மனதில் இருக்க ஒத்து போய் காரியங்களை, அவங்க மனதிற்குள்ளே நம்ம தேவனுடைய வார்த்தையை திணிக்கிறவர்கள் சொல்லக்கூடாது, அவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு கொடுக்கும்போது ஜீவன் உண்டாகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஃபோன் மூலியமாக பேசுங்க, நேரில் போய் பேசுங்க, ஆனால் உங்கள் வாய் பேசிக்கொண்டே இருக்கணும். பேசுகிறவங்க நீங்கள் இல்லை, கர்த்தர். அல்லேலூயா. எனவே நீங்கள் பேசும்பொழுது விடுதலை, நீங்கள் பேசும்போது பிரசன்னம், நீங்கள் பேசும்போது ஆவியானவர் அவர் ஃப்ளோ ஆகிட்டே இருப்பார். அவர் போக 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 விடுதலை உண்டாகும். அவங்க குடும்பத்தில் விடுதலை உண்டாகும். கூடுமான அவங்க வீட்டில் உங்கள் காலடிகள் படத்தும். நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்களிடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, அவங்களோட ஃபோனில் பேசுங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க, திருச்சபைக்கு வர சொல்லுங்க. தேவனுடைய சபையில் அவங்க விடுதலையை பெற்றுக்கொள்வாங்க. அதுதான் குடி இருக்கிறது. அவங்களோட we will be dwell with them. அவங்களோட நாம் வாழ போகிறோம், அவங்களோட வாசம் செய்ய போகிறோம். அப்படி செய்யும்போது அந்த நகரங்கள்லாம் அழகாய் மாறும், அந்த குடும்பங்கள் எல்லாம் அழகாய் மாறும், அந்த குடும்பங்கள்லாம் கட்டப்படும். பிசாசுடைய பிளான் எல்லாம் தோத்து போகும். அவன் அழிக்கணும்னு பார்க்கறான்ல, அந்த இடத்துல கட்டுவோம். அந்த அலங்கத்தை இன்னும் உறுதியாக கட்டுவோம். இப்போ கண்மலை மேலே கட்டப்படும். ஹல்லேலூயா. அவன் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் இடிக்க முடியாது, அந்த குடும்பத்தை நசுக்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில கட்டப்பட்ட குடும்பமாய் அவர்களை தேவன் நம் மூலமாய் உருவாக்க போகிறார். இன்னைக்கு இயேசு வந்து ஊழியம் செய்ய போறதில்லை, நம்ம தான் செய்ய போகிறோம். ஆமென். அங்க அவங்களோட குடியிருந்து என்ன நாட்ட போறாங்களாம்? திராட்சை தோட்டங்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழ ரசத்தை குடித்து, அந்த ஒரு இங்க பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரு பாழான நகரம் இன்னைக்கு எப்படி மாறுதான்? திராட்சை தோட்டம் உள்ளவைகளா மாறப்போகுது. நல்ல பழ ரசத்தை கொடுக்கக்கூடிய திராட்சை தோட்டமாய் மாறக்கூடிய அளவிற்கு அந்த பாழான நகரம் மாறுவதற்கு காரணம் யாருன்னா நீங்க தான். அல்லேலூயா. நிறைய ஜனங்கள் இருப்பாங்க, இந்த குடும்பத்தை நாசமாக்குனதே அவதான், அவன் வந்ததால இந்த குடும்பம் நாசமாச்சு, ஒண்ணுமே இல்லாம போச்சு, அழிஞ்சே போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேங்க, இந்த கிறிஸ்மஸ் திருச்சபையில் இருக்க நீங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே போகிறதால அந்த குடும்பம் கட்டப்படும். ஒரு மனிதரோடு போகிறதுனால அந்த குடும்பம் கட்டப்படும். அந்த மனிதரோடு பேசுவதனால, அந்த மனுஷியோடு பேசுவதனால, உன் நண்பனோடு பேசுவதனால, உன்னோடு பழக்க வழக்கம் வச்சிருக்கிறதுனால அந்த குடும்பம் கட்டப்படும். இடிந்து போன குடும்பங்கள் கட்டப்படும். இதுதான் கிறிஸ்மஸுடைய விசேஷித்த தன்மை. கர்த்தர் இந்த திருச்சபையில் இருந்து உங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியம், அந்த பாழான நகரத்தை கட்டி திராட்சை தோட்டமாய் மாற்றி அதையிலிருந்து பழ ரசத்தை எடுக்கும்படியாக, அது சுவை தரக்கூடியதாக இருக்கும். எத்தனை பேருக்கு மதுரையில் ஃப்ரூட் ஜூஸ் பிடிக்கும்? குடிச்சிருக்கீங்களா? டேஸ்டாக இருக்குமா? சொன்னவொன்னே எப்பயே குடிக்கணும் போல இருக்குல்ல. சரி, முடிச்ச உடனே ஃப்ரூட் ஜூஸ் வேணாம், டீ குடிப்போம் என்ன? அப்போது பழரசம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவர் வேற டீயும் பழரசத்தையும் ஞாபகப்படுத்தி விட்டார் அப்படின்றீங்களா?
இன்னும் கொஞ்ச நேரத்தில் செய்தி முடிஞ்சிடும், நம்ம டீ குடிப்போம். அப்போது பலரசம் எவ்வளோ சுவை தரக்கூடியது. அந்த பலரசத்தை வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட சுவை தரக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இனிமையாய் மாறும். அந்த வாழ்க்கை அநேகருக்கு இனிப்பானதாய், சுவை உள்ளதாய், ருசி உள்ளதாய் இந்த வாழ்க்கை மாறுங்க. நீங்க உருவாக்குகிற அந்த குடும்பம், உங்க மூலம் கர்த்தர் உருவாக்குகிற அந்த குடும்பங்கள் இனிப்பாய் மாறப்போகிறது. கசப்பான அனுபவங்கள், கசப்பான வார்த்தைகள், கசப்பான செயல்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி மாறப்போகுதுன்னா மதுரமாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்க மூலியம் தான் அந்த குடும்பத்தை கட்ட போகிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தர் இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை. இன்னைக்கு அங்கே திராட்சை தோட்டங்களை நாட்டும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அநேக குடும்பங்களுக்குள்ள, அழிந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களுக்குள்ள, அசிங்கமாய் இருக்கிற அந்த இருதயங்கள்ல திராட்சை தோட்டமாய் மாற்றும்படியாக தேவன் இன்னைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கை திராட்சை தோட்டமாய், ரசம் கொடுக்கக்கூடியதாய், சுவை கொடுக்கக்கூடியதாய் உருவாவதற்கு கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம கிட்ட ஒரு மிஷின் இருக்கு இல்லையா? அந்த மிஷின் என்ன வேலை பார்க்குது? நம்ம தயாரிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மிஷின் என்ன வேலை பார்க்குது? ஆமாம், ஒரு காயத்தை ஆற்றக்கூடிய ஒரு பயன்பாட்டிற்காக அந்த உபகரணம் வந்து தயாரிக்கப்பட்டது. இப்போ இந்த இது இருக்கு, இது எதுக்காக தயாரிக்கப்பட்டது? இந்த சவுண்டு இது பண்ணுறது. இது எதுக்காக தயாரிக்கப்பட்டது? நம்ம பேசுறதுக்காக தயாரிக்கப்பட்டது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? இப்போ இது பேசுவதற்காகன்னு சொல்லி தயாரிக்கப்பட்டு பேசாமல் இப்படியே வச்சுட்டு இருந்து நல்லா இருக்கு, பரவாயில்ல இருக்கு, சூப்பராக இருக்குது, சார்ஜ் மட்டும் போட்டு வச்சிடறோம். இல்லை நம்மளுடைய உபகரணம் இருக்குது, அது வந்து ஒரு காயத்தை ஆற்றக்கூடியது, அப்பா அழகாக டிசைன் பண்ணுறோம், சூப்பராக இருக்குது, சார்ஜெல்லாம் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே வச்சுருந்தா அதோட பயன்பாடு முடியுமான்னு நினைக்கிறீங்க? தயாரித்ததுக்கான பயன்பாடே இல்லாமல் போயிருக்கும். சில நேரங்கள் ரிப்பேர் ஆகலாம், சில நேரங்கள் ஒயர் கட் ஆகலாம், மோட்ரு ஓடாமல் இருக்கலாம். இப்போ என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா மைக் கேட்கல, ஆனால் ஹெட்ஃபோனை வச்சு பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போது சில நேரத்தில் சில ட்ரபிள்ஸ் இருக்கும். இந்த ட்ரபிள் ஷூட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? திரும்பவும் என்ன பண்ணுறோம்? சரி பண்ணுறோம். ஆனால் இந்த படைப்பிற்கான நோக்கத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கி இருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் நான் மட்டும் வாழ்ந்துடுறேன், என் குடும்பம் மட்டும் வாழ்ந்துடுறேன், என் நாட்களை நான் கடத்திட்டே போகிறேன், நான் நல்லா சோம்பேறியா நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் பாட்டு செல் நோண்டிட்டு இருக்கேன், நான் பாட்டு என் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், சம்பாதிக்கிறேன், நான் சாப்பாடாக்கி சாப்பிட்றேன் அப்படின்னா உங்களை படைத்ததற்கான நோக்கம் கர்த்தர் நிறைவேற்றுவாரா இல்லையா? கர்த்தருக்காக நிறைவேறிச்சா இல்லையா? அவர் உங்களை படைச்சதை இந்த நோக்கத்திற்காகத்தான். அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில திராட்சை தோட்டங்களை நாட்டும்படியாக உன்னை நான் உருவாக்கினேன், உன்னை நான் வைத்தேன், உன் சிறையிருப்பை மாற்றினேன், உன் தேவைகளை சந்தித்தேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதித்தேன், உன் வேலையை ஆசீர்வதித்தேன். இதெல்லாம் ஏன் பண்ண தெரியுமா? பாழாய் கிடந்த அவர்கள் வாழ்க்கையில திராட்சை தோட்டமாய் மாற்றும்படியாகத்தான். ஆனா உன்னை எல்லாவற்றையும் வணைந்து அழகாக்கி உன்னை பதப்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதமாக இன்னைக்கு இருக்க. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அந்த பாழாய் கிடந்த நிலத்தை, இருதயத்தை திராட்சை தோட்டமாய் மாற்றாமல் நீ மட்டும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தால், உன் மூலம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் உன்னை உருவாக்கினவர் வேதனைப்படுவாரா இல்லையா? உன்னுடைய நோக்கம் நிறைவேறுவாங்க? நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படும். தேவன் கொடுத்துறார், அவர் வாக்கு மாறாதவர். உனக்கு தேவையானது ஆண்டவர் நடத்துவார், நிறைய வயது வரைக்கும் நடத்துவார். ஆனால் உன் மூலமாக கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுமா? அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே திராட்சை தோட்டங்களை நாம் நாட்டுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சும்மா வச்சிட முடியுமாங்க? ஒரு இடத்த வாங்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல காடு வளர்ந்துருக்கும், புல் பூண்டு செடிகள் முள் எல்லாம் குறுக்கு இருக்கும். தோட்டம் வைக்கிறது சாதாரண வேலையா? குறுக்கு உடஞ்சி போகும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி செட் பண்ணி அந்த இடத்துல அந்த பாதைகளை உண்டு பண்ணி அதை உருவாக்குதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நிறைய எஃபோர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும். ஒரு நிலத்தை பண்படுத்தி அந்த இடத்துல தோட்டத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய பிசிக்கலாக எவ்வளோ நம்ம எஃபோர்ட்ஸ் போடுறோமோ, ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு, ஒரு இருதயத்தை நம்ம ஆளுவதற்கு எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும். யோசிச்சு பாருங்கள். ஒரு பாழாய் கிடந்த ஒரு இருதயத்தை திராட்சை தோட்டமாய் மாற்றுவதற்கு ஒரே நாளில் முடியாது.
ஆனா தொடர்ச்சியாக நம்ம குடியிருந்து அங்கேயே குடியிருக்கணும், அங்கேயே குடியிருந்து அதை சரிப்படுத்தி கொண்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல 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 அந்த இருதயம் சரியாயிட்டே இருக்கும். ஒரு நாள் பார்க்கும்போது அழகான தோட்டமாய் மாறும். அல்லேலூயா. அவங்களோட குடியிருங்க, அவங்களோட வாசம் செய்யுங்க, இந்த ஜனங்களோட வாழுங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் மாற்றுங்க. கர்த்தருடைய ஜீன், கர்த்தருடைய DNA, அவருடைய ரத்தம் அந்த குடும்பங்களுக்குள்ள பாய்வதற்கு நீங்கள் ஒரு வாய்க்காலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கிறிஸ்மஸ் திருச்சபையில் இருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இங்க இருக்கவங்க எல்லாருமே ஊழியக்காரர்கள், யாரும் இங்க விசுவாசிகள் அல்ல. நீங்கள் எல்லாரும் ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறவர்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டும்படியாக, சுவையான பழ ரசத்தை எடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். எந்த இடத்துலேருந்து? பாழாய் கிடந்த அந்த இடத்திலிருந்து. அல்லேலூயா. அங்க அடுத்த லைன்ல சொல்லப்பட்டிருக்கு, தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனியை புசிப்பார்கள். ஆமென். அதனுடைய கனியை நாம் புசிக்கிறவர்களாக, அவங்க நன்மையை பெறுகிறதை நாம் பார்க்கிறவர்களாக, அவங்க இன்னும் அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாறும்படியாக, அதுதான் அந்த கனியை நாம் புசிப்பதற்கு அடையாளம். அவங்க எழும்பி சீஷராய் மாறி இயேசுக்காய் அவங்க நிறைய ஜனங்களுக்குள்ள தோட்டங்களை நிறுவும் பொழுது நாம் கனி புசிக்கிறவர்களாக இருக்கிறோம். கனி விருட்சம் தரக்கூடியதாய், விருட்சம் கனியை தரக்கூடியதாய் மாறுகிறது. அல்லேலூயா. எனவே உங்க வாழ்க்கையில் நோக்கத்தை தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். அடுத்து 15 வசனத்தை வாசிப்போமா? 15 அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். தேவன் சொல்லுகிறார், அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன். the right place, the right position ஆண்டவர் உங்களை கொண்டு வராருங்க. உங்களுடைய விருப்பப்படி நீங்க நடக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் இது படிச்சிருக்கேன், அதனால தான் இந்த இடத்துல நான் வேலைக்கு வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. நீங்க படிக்க வச்சதே ஆண்டவர் தான் உங்களை. இந்த வேலையை நீங்க தேடி போனீங்க, இன்டர்வியூக்கு போனீங்க, இல்லை இந்த வேலை ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த பொசிஷன் உங்களுக்கு கொடுத்ததே கர்த்தர் தான். இந்த குடும்பத்தில் எனக்கு கான்டாக்ட் மூலியமா வந்துச்சு, இது மாதிரி வந்துச்சு, கல்யாணம் முடிச்சா நல்ல குடும்பம் பார்த்து வச்சு எல்லாம் முடிச்சோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த பந்தத்தை ஏற்படுத்தியது கர்த்தர் தான். இந்த உறவுகள், இத்தனை பிள்ளைகள், இத்தனை வயதானவர்கள் நம்ம கூட இருக்கணும், இந்த நண்பர்கள்லாம் கூட இருக்கணும்னு தீர்மானித்தது கர்த்தர் தான். அப்ப இங்க கர்த்தர் சொல்லுங்க, அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் தான் சூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. கர்த்தரை நம்பி இருக்கீங்கன்னா உங்களுடைய சுய விருப்பமே கிடையாது. என்றைக்கோ நம்முடைய ஆசைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து விட்டோம். இன்னைக்கு நமக்குள்ள தோன்றக்கூடிய எண்ணங்களும் செய்கையும் கர்த்தர் கொடுக்கிறது. அல்லேலூயா. நான் இந்த ஃபோன் வாங்கணும், இந்த மாடல் வாங்கணும்னு எனக்குள்ள ஆசை வருது. நான் பார்க்குறேன், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எனக்கு பிடிக்குது, அப்போ நான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அதிகாரத்தில் நான் சூஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஆனால் இந்த சிந்தையை கொடுக்கறதே கர்த்தர் தான். இந்த ஃபோன் எனக்கு வேணும், ஒரு சின்ன ஃபோன் விஷயத்துக்கு, ஒரு கலர் ட்ரெஸ்ஸு நீங்கள் எடுக்க போகிறீங்க, அப்படியே பார்த்துட்டு இந்த கலர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, இந்த கலர் என்கிட்ட இருக்குது, இந்த கலர் இது ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் நல்லா இருக்குது, இது எடுக்கிறேன் அப்படி சூஸ் பண்ணுறீங்களா? இந்த எண்ணம் கூட நம்முடைய சொந்த அதிகாரத்தில் இல்லை. என்ன, என்றைக்கோ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம், சிலுவையில் அறையப்பட்டோம். என் ஆசைகள் அல்ல, என் கிறிஸ்துவுக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டேன். எனக்குள் வாழ்பவர் யார்? இன்னைக்கு இயேசுதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்ப நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் கர்த்தர் எடுக்கிற முடிவுகள். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். ஆனா சில நேரங்கள் என்ன ஆகும்னா, கர்த்தர் பேச சொன்ன காரியங்களை நம்ம பேசாமல் தடுக்கிறதுக்கும் முடியும். அதிகாரம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. நன்மையும் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள வாழ்றாருன்னா, அவர் ஃப்ளோ பண்றதுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவருடைய வார்த்தை வெளிப்படும், அவருடைய செய்கை வெளிப்படும், அவருடைய காரியம் வெளிப்படும். ஆனா இல்லை, இதில் ஆண்டவர் சத்தம் கேட்டும் அதை நம்ம தடுத்து நிப்பாட்டுறோம்னா அதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. அன்னைக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதை புசிக்கிறதுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். புசிக்கிறதால் தடுக்கலை.
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறான்னா அதை ஃப்ளோ பண்ண விடுங்க, அதை பேச விடுங்க, அதை செயல்படுறதுக்கு முற்போக்குங்க. சில நேரத்தில் நமக்கு டயர்டாக இருக்கலாம், சில நேரத்தில் நம்முடைய சிந்தை ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய செய்கைக்கு உங்களை விட்டு கொடுக்கும்போது சரியான முடிவுகள் எடுக்க முடியும், கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட முடியும். ஆனால் சில நேரத்தில் நம்ம அடக்கி வச்சிட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய செய்கைகள் வெளிப்படாது. அல்லேலூயா. எனவே உங்களை இந்த பொசிஷனில் தேவன் தான் வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் கர்த்தர் தான் எடுக்கிறார். அது நமக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும்போது எடுத்த முடிவுகளாக இருக்கலாம், சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது எடுக்கிற முடிவுகளாக இருக்கலாம். நாம் செய்கிற ஒவ்வொரு கர்த்தர் நடத்துகிற விதம். அவர் தான் சொன்னார், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. அப்போ நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை, அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை. கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீங்க இருக்கிற பொசிஷன்ல இருந்து உங்களை பிடுங்க முடியாதுங்க. உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, அந்த பொசிஷன்ல இருந்து ஆண்டவர் உங்களை பிடுங்க விட மாட்டார். ஏன்னா அந்த இடத்துல நாட்டினதே கர்த்தர் தான், அந்த இடத்தை விட்டு அசைய விட மாட்டாரு. இந்த இடத்தை கொடுத்தது கர்த்தர் தான். இல்ல எனக்கு செட் ஆகலன்னு சொல்லி நீயும் வெளியே வர முடியாது, இது எனக்கு செட் ஆகான்னு சொல்லி யார் உன்னை ஒதுக்கவும் முடியாது. ஏன்னா உன்னை நாட்டினவர் கர்த்தர், உன்னை அந்த இடத்துல நாட்டினவர் கர்த்தர். அவர் இனி பிடுங்கப்படுவதில்லைன்னு சொல்றார். உன்னை அந்த பொசிஷன்ல நீ விழுந்து போன அந்த இடத்துல, ஆனால் நான் இந்த இடத்துல நிறைய அவமானங்களை சகித்து கொண்டு இருக்கிறேன், நிறைய பாடுகளை சகித்து கொண்டு இருக்கேன், நான் சிறுமையா எண்ணப்படுகிறேன் அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனா அந்த இடத்துல தான் கர்த்தர் உன் தலையை உயர்த்த போகிறார். அங்கிருந்து நீ பிடுங்கப்படுவதில்லை, ஆனா கர்த்தர் உன்னை அதே இடத்துல மேன்மையாக வைக்க போகிறார். உன் தலையை உயர்த்துகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு பெலன் கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ அதே இடத்துல ஆளுகை செய்யும்படியாக அவருடைய ஞானம் உனக்குள்ள தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நீ பிடுங்கப்படுவதில்லை, அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உன்னை பிடுங்க விட மாட்டார். பி கரேஜ் அண்ட் பி ஸ்டேபிள் அட் தட். அந்த இடத்துல உறுதியோட எவ்வளவு பாடு வந்தாலும் சரி, எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும் சரி, என்னை இந்த பொசிஷன்ல வச்சவர் கர்த்தர், அவர் என்னை வெளியே தள்ளவே மாட்டார். இந்த இடத்துல நான் உயர்வேன், இந்த இடத்துல இருந்து நான் பெருகுவேன், இந்த இடத்துல அநேகருக்கு ஆசீர்வாதமாவேன், அநேக ஜனங்களுக்குள்ள திராட்சை தோட்டங்களை நாட்டுவேன்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிடுங்கப்படுவதில்லை. நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து, இந்த இடத்தை யார் கொடுத்தா? நம்மளா சூஸ் பண்ணோம்? இல்லை, கர்த்தர் கொடுத்த தேசம், கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த ஊழியம், இது கர்த்தர் நமக்கு கொடுத்ததுங்க, நம்மளா சூஸ் பண்ணல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து இனி பிடுங்கப்படுவதில்லை. யாரும் உங்களை பறிக்க முடியாது, உன் நடைகள் பிசகுவதில்லை, நீ ஸ்திரமாய் நடப்ப, நீ அந்த இடத்துல பலப்படுவ. ஏன்னா கர்த்தர் கொடுத்த இடங்க இது, உன்னுடைய பொசிஷன். ஆனா என்னைக்கு இது நம்மளுடைய சுயமா மாறுதோ, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்குமோ அப்படி இருப்பான்னு வேதம் சொல்லுகிறது. நம்மளா குவைட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், கஷ்டப்படுவோம் லைஃப்ல. கர்த்தர் சொல்ற வரைக்கும் வெளியே வரமாட்டேன். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு வெளியே வர்றதுக்காக உன்னை அழைக்கல, அங்க நாட்டப்பட்டு அங்க குடி இருந்து பாழானவைகளை கட்டும்படியாக உன்னை வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல நீ பாழானவைகளை கட்டுவ, திராட்சை தோட்டங்களை நாட்டுவ, அதன் கனிகளை புசிப்ப, அதன் பழ ரசத்தை பருகுவ. அதற்காகத்தான் அந்த இடத்துல வைத்திருக்கிறேன். இது சாதாரண விஷயமும் இல்லை, கடினமான வேலை தான். ஆனா ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமே. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு நன்றி இயேசப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நீ தான் இந்த பொசிஷன்ல வச்சிங்க ஏசப்பா, நீ தான் இந்த நிலைமையை எனக்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கீங்க. எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருந்து உறுதியாக உண்மை பற்றி கொண்டிருப்பேன். நீங்க சொன்னீங்க, இனி அந்த இடத்துல இருந்து பிடுங்கப்படுவதில்லைன்னு சொன்னீங்க. இந்த இடத்துல வச்சுதான் என்னை உயர்த்த போறீங்க ஏசப்பா, இந்த காரியத்துல தான் என்னை உயர்த்த போறீங்க ஆண்டவரே.
ஆண்டவரே, இந்த இடத்துல வச்சுதான் உங்க நாம மகிமைப்பட போகிறது. ஒரு சாட்சியாய் எழும்ப போகிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இயேசுவே, உம்முடைய சிந்தை எனக்குள்ளே இருக்கட்டும். ஏசப்பா, உம்முடைய செயல்கள் என் மூலமாய் செய்யப்படுவட்டும். ஹல்லேலூயா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. யெகோவா நிசியாகிய தேவன், நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களை இந்த இடத்துல நாட்டினவர் நீங்க தான் ஏசப்பா. எங்கள் செயல்கள் எல்லாவற்றையும் நீ செய்ய வைக்கிறவர். எங்கள் சிந்தனை எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நீ செய்ய வைக்கிறவர். உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்வீராக. இன்னும் எங்களுடைய சுயம் சாகட்டும், உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும், எங்கள் இதய துடிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையின் ஆசீர்வாதமாய் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு பேசுனதுக்காக நன்றி. மாலை நேர ஆராதனை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. ஆளுகை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவருடன் சதா காலங்களில் கூட இருந்து காத்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.